This video sponsored by Buymoot. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். பட்ஜெட் குறைந்ததால் பலே லாபம். சூப்பர் ரூட்டில் சூர்யா அஜித்தும் கடைப்பிடித்தால் அதிர்ஷ்டம்தான். 350 கோடி என்னும் பெரிய பட்ஜெட்டில் கங்குவா படத்தை பெரிதும் நம்பி சூர்யா கால் வைக்கும் போதே பலரும் எச்சரிக்கை மணியை அடித்தாலும் இயக்குனர் சிறுத்தை சிவா மீதுள்ள அதிக நம்பிக்கை காரணமாக சூர்யா இந்த படத்தில் தனது ஒட்டுமொத்த உழைப்பையும் கொட்டி நடித்தார். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு படம் வெற்றி பெறாமல் படுதோல்வியை சந்தித்த நிலையில் தயாரிப்பு தரப்புக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை புரிந்து கொண்ட சூர்யா சட்டென்று மாறுவது வானிலை போல தனது ரூட்டையே மாற்றிக்கொண்டுதான் விளைவு தான் ரெட்ரோ படம் மூலம் ஒரு பெரிய லாபத்தை பார்த்தார் என சினிமா துறையை பேசி வருகிறது. இது குறித்து பத்திரிகையாளர் அந்தணன் கூறுகையில், டூரிஸ்ட் ஃபேமிலி மற்றும் ரெட்ரோ படங்களை கம்போர் பண்ணவே கூடாது என்றும், சூர்யா மிகப்பெரிய நடிகர், அவருடைய படத்தின் உலகளவிய வசூல் மற்றும் ஓடிடியில் பெரிய தொகைக்கு அந்த படம் விற்பனை செய்யப்பட்டது என படத்தின் பிஸ்னஸே வேற என கூறியுள்ளார். நடிகர் சூர்யா அடுத்ததாக பெங்கி அட்லூரி இயக்கத்தில் நடித்துள்ள படத்தின் பூஜை சமீபத்தில் பிரம்மாண்டமாக பெற்றாமல் மிகவும் எளிமையாக நடைபெற காரணமே படத்தின் பட்ஜெட்டை அதிக அளவில் குறைத்து கொண்டதுதான் காரணம் என்கிறார்கள். பட்ஜெட்டை எகிர வைத்த ரஜினிகாந்த், விஜய், தமிழ் சினிமாவில் பல தயாரிப்பாளர்கள் காணாமல் போக காரணமே ரஜினிகாந்த் மற்றும் விஜய் உள்ளிட்ட டாப் ஹீரோக்கள் தங்கள் சம்பளத்தை 100 முதல் 200 கோடி வரை என அதிகரித்துதான் காரணம் என்கிறார்கள். நடிகர்களின் சம்பளமே அத்தனை கோடி என்றால் படத்துக்கான பட்ஜெட் அதை விட அதிகம் இருப்பதால் படம் தரமாக வரும். ஆனால் குறைவான பட்ஜெட்டில் படத்தை இயக்க இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் அழுத்தம் தர வேண்டி கட்டாயத்திற்குள் தள்ளப்பட இயக்குனர்கள் முழு படத்தையும் தங்கள் நினைத்தபடி எடுக்க முடியாமல் முடிந்தவரை எடுக்க முயல்கிறார்கள். ஆனால் தான் முதல் பாதி சூப்பர், இரண்டாம் பாதி சூரமுக்கை என விமர்சனங்கள் கிளம்பி படம் படுத்துகின்றன. நடிகர்கள் தங்கள் மார்க்கெட்டை விட அதிகமான சம்பளத்தை கேட்கும்போது இந்த சிக்கல் மேலும் பெரிதாக வெடிக்கிறது. ஹீரோக்கள் நல்ல திரைக்கதைகளையும் படங்களையும் ரசிகர்களுக்கு கொடுப்பதற்கு பதிலாக நடித்தால் போலீஸ், இல்லை என்றால் கேங்ஸ்டர் என ரகரகமான துப்பாக்கிகளையும் லாரியாக போலி இரத்த சாயங்களையும் பயன்படுத்தி தரமற்ற குப்பைகளை மசாலா படங்களாக உருவாக்கி வருகின்றனர். நடிகர் அஜித் குமாரும் குட் பேட் அக்லி படத்துக்கு சம்பளமே 165 கோடி வரை கேட்டதாக தகவல் வெளியாகின. ஆனால் அந்த படம் போட்ட பட்ஜெட் அளவுக்கு கூட பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் வரவில்லை என பஞ்சாயத்து கிளம்ப காரணமே அந்த பிரச்சனை தான் என்கிறார்கள். விஜய்க்கு போட்டியாக தனது சம்பளத்தை அதிகரித்து வந்த நிலையில் இனிமேல் அந்த போட்டிக்கு இடம் இருக்காது என தெளிவாகி உள்ளது. ரஜினிகாந்தும் விஜயும் நடிகர்களின் சம்பளத்தை சகட்டு மேனிக்கு ஏற்றவில்லை நிலையில் அஜித்குமாரும் 100 கோடிக்கு அதிகமான சம்பளத்தை கேட்டிருக்கிறார். ஆனால் ஹிட் கொடுக்க முடியாமல் தவித்து வரும் நிலையில் அஜித்தும் சூர்யா ரூட்டை ஃபாலோ செய்தால் அவரது தயாரிப்பாளர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.